ஹalleluya. praise the lord. இன்னொரு வாரத்தையும் ஆண்டவர் நம்மை ஜீவன் சுகம் பலத்தோடு காண ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. கடந்த வாரங்களிலே வாக்கு தத்தங்களை குறித்தும் ஆண்டவர் நமக்கு பண்ணுகிற வாக்கு தத்தங்களுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதையும், அவர் வாக்கு தத்தங்களில் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உண்மையாகவே நம்முடைய கர்த்தர் அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பண்ணின வாக்கு தத்தங்களை நிச்சயமாய் அவர் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம அவரை ஆராதிப்போமா? ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஹalleluya. நாங்கள் வளரும் போது எங்கள் அப்பா எப்பவுமே காரியங்களை அப்பா கிட்ட கேட்கும்போது 3 பதில் கொடுப்பாங்க. ஏதாகிலும் அந்த 3ல் ஒரு பதில் கொடுப்பாங்க. ஒன்று சரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3வது ஒரு காரியம் சொல்லுவாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வெயிட்டுன்னு அர்த்தம். அந்த வெயிட்டன் அந்த பார்க்கலாம் என்று சொல்லுகிற அந்த ஆன்சர் மெனி டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றே எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள். அது என்னது வெயிட்டு? பார்க்கலான்னா என்ன அர்த்தம்? எப்படி வேணால் போகலாம். உதறி எஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது நோன்னு மாறலாம் அப்படின்ற ஒரு எப்போவுமே அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அதே போல் தான் ஆண்டவர் இடத்துலையும் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வெயிட்டிங் என்று சொல்லுகிறது மிகவும் ஒரு கடினமான காரியம். வெயிட் பண்ணு. நம்ம இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிறவர்களுடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரிடத்துல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு டைம் இருந்தது. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய சந்ததியை ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கடற்கரை மலனத்தனையாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் ஈசாக்கு பிறப்பதற்கு ஆல்மோஸ்ட் 25 வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அநேகரை குறித்து நம்ம பார்க்குறோம், யோசேப்பை குறித்து பார்க்குறோம். அவர் அநேக வருடங்கள் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அல்லது அவர் கண்ட கனவு நிறைவேறுவதற்கு அநேக வருடங்கள் காத்திருந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. தாவீதை ஆண்டவர் அபிஷேகித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் அநேக வருடங்கள் அவர் வனாந்தரத்திலே ஓட வேண்டியதாக இருந்தது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு அநேக நாட்கள் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையிலே அநேக வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எத்தனை வருடங்கள் ஆனாலும் எத்தனை காலங்கள் மாறினாலும் அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒன்றாகிலும் மாறுகிறதில்லை. அவர் சொன்னால் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் நம்ம எவ்வளோ காத்திருந்தாலும் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒரு பகுதி வேதத்திலே ரொம்ப பிடித்திருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்திருந்தா அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருந்தவர்கள், அவங்கள ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 13th verseல அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அநேக நேரங்களிலே நாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காய், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காய் அநேக வருடங்களாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் வாக்கு தவறுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொன்னார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆல்மோஸ்ட் 2000 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் அவருக்காக, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதனால அவர் பொய்யராய் விடுகிறாரா அல்லது அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாய் அல்ல. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலாகிலும் தலையிலே விழுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் அவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் நாம் காத்திருக்கும் போது கழுகுகளை போல செட்டைகளை அடித்துக்கொண்டு எழும்ப ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுவோம், காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் பெறும் வரை அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். எத்தனை மாதங்களானாலும், எத்தனை வருடங்களானாலும், ஆண்டவரே விசுவாசிக்க கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நமக்கு அவிசுவாசம் மாத்திரம் அல்ல, ஒரு சந்தேகம் வரும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசியாமல் போகிறது மாத்திரம் அல்ல, அடுத்ததாக ஒரு காரியம் வருகிறது, ஆங்ஸைட்டி, ஒரு பதற்றம். ஒரு பதற்றம் வந்து, ஐயோ நடக்கலனா எப்படி. Anxiety is one of the biggest problems we face in our society today. ஆண்டவரிடத்துலயும் நிறைய நேரங்களிலே நம்ம பதற்றப்படுகிறோம். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, ஆனா இன்னும் செய்யலையே, செய்யாம போயிடுவீங்களான்னு சொல்லி பதறுகிறோம். பதற தேவையில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 51 சங்கீதத்துல, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவரே உன்னுடைய ரட்சிப்பு, அவரே உன்னுடைய மீட்பு. பதற வேண்டாம், பதறாமல் காத்திருப்போம். அவர் நிச்சயமாய் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. மலையாய் எழும்பும் சவாலோ, அலைக்கூவும் ஒரு கோலியாத்தோ, கண்மலையாம் தேவநாமம் உண்டு, உன்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் எங்களை முழுவதுமாய் இந்த வாரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலே அப்பா, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து ஒரு அன்சர்டனாக ஆண்டவரே, ஒருவேளை சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதுனால உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லுகிற ஒரு பதட்ட நிலைமையிலே ஆண்டவரே, எங்கள் மனம் பதறுகிற நிலைமையில நாங்கள் ஒருவேளை இந்த வாரத்தில் நாங்கள் இருக்கலாம் அப்பா. விசுவாசிக்க கிருபை தாங்கப்பா, விசுவாசிக்க கிருபை தாங்க, விசுவாசித்து அணைத்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் நீர் அல்லப்பா. எங்களை முழுவதுமா இந்த வாரத்திலே தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்காக கோணலான பாதைகளை செவையாக்குகிறவர். நீர் எங்களுக்காக வனாந்திரத்திலே நீரூற்றை உண்டு பண்ண உண்மை உள்ளவர் அப்பா. சொன்னதை செய்கிற தேவனை நாங்கள் சார்ந்து கொண்டப்பா. இந்த வனாந்திர வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டப்பா. வாக்குத்தத்தங்களை செய்தவர், அதை வாக்கை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று நம்பி விசுவாசித்து அணைத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதையும் ஒரு ஆசீர்வாதமான வாரமாய் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen, amen, amen. God bless you. Have a wonderful week. Amen.